ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கு ஐயா. ஐயா அந்த பரிகார வகுப்பு கண்டிப்பாங்க. அது சொல்லியிருந்தீங்க. நல்ல வரவேற்பு இருந்துச்சு. எங்க கமெண்ட் நிச்சயமா. செக்ஷன் ஃபுல்லா நிரம்பிருச்சு. கண்டிப்பாங்க ஐயா. எல்லாருமே இன்னைக்கு ஜாதகம் பார்க்குறவங்க நமக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா கண்டிப்பா. அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. கண்டிப்பா என்னுடைய ஆய்வு ஏதாவது ஒரு ரூபத்துல யாருக்காவது ஒரு ரெமெடி கிடைச்சு அவங்க பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றாங்க அப்படின்னா முதலில் சந்தோஷப்படுகின்ற நபர் நான் தான். கண்டிப்பா. அதனால தான் எல்லா சேனல்லையுமே எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ஓப்பன் டாக்காக இந்த இடம் இப்படி பரிகாரம் நீங்கள் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிடுறோம். நீங்கள் நம்மக்கிட்ட வந்தால் தான் பரிகாரம்னு இல்லை. அப்படிப்பட்ட என்னுடைய 16 ஆண்டு கால அனுபவத்தையும் பல ஆயிரம் ஜாதகங்கள் பார்த்த அனுபவத்தையும் தொகுத்து மக்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பரிகார சூட்சும முறைகளை நம்ம வகுப்பாக எடுக்க இருக்கிறோம். எல்லாருக்கும் இது பயன்படணும்னு சொல்லி குறிப்பாக தொழில்முறை ஜோதிடர்கள், அருள்வாக்கு சொல்கிறவங்க, குடும்ப பெண்கள், அதுக்கப்புறம் பொதுவாகவே ஜோதிட ஆர்வலர்கள், ஆண் பெண் இருபாலரும் ஜோதிடத்தை நேசிக்கிறேன், ரசிக்கிறேன், நான் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பரிகார வகுப்பு சூப்பராக வேலை செய்யும், நல்லபடியாக வேலை செய்யும். இந்த பரிகாரத்தை கற்றுக்கிட்டாங்கன்னா எந்த கோயில், என்ன பிரச்சனை, எந்த மாதிரி நம்ம அதை அணுகணும், எப்படி தீர்க்கறதுக்கு வழிமுறைகளை சொல்லணும், என்ன மாதிரியான தானியங்கள், என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன மாதிரியான ஆலய பரிகாரங்கள், இவங்கெல்லாம் இந்த பரிகார கோயில்களை கேள்விப்படாத இடங்களா நிறைய இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நான் டைரக்டா விசிட் பண்ண இடம். உங்களுக்கே தெரியும் எத்தனை கோயிலுக்கு போயிருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பாங்க. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதை நம்ம எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும். கண்டிப்பாங்க. எல்லா கிளைண்ட்டுகளுக்கும் கொடுக்கணும். கொடுத்து அந்த கோவில், ஆலயங்கள், பரிகார முறைகள், தோஷம், சாபம், கோபம், குலதெய்வ சாப கோபம், முன்னோர்கள் சாப கோபம், பெண் சாபம், பிராமண சாபம், கோ சாபம், இடதோஷம், எவ்வளவு இருக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லாம மக்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. இதுக்கான எங்க போனா எப்படி நம்ம தீர்வு தேடிக்கலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு அற்புதமான வகுப்பு ஆன்லைன் ஜூம்ல பண்றோம். கண்டிப்பாங்க. உலக நாடுகள் எங்கிருந்தாலும் படிச்சுக்கலாம். அதே போல 5 நாள் வகுப்பு 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிலிருந்து 7:30 வரைக்கும் தொடர்ந்து 5 நாள். தேவைப்பட்ட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. உங்களுக்கு இருக்கிற இடத்துல இருந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும். சூப்பர். அழகா கத்துக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். கண்டிப்பா எல்லோரையும் நான் இந்த வகுப்புல சந்திக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறேன். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு அவங்க செஞ்சு. சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க ஐயா. ஐயா இப்போ நம்ம நார்மலா இப்போ ஒரு ராசி மட்டும் தான் எனக்கு தெரியுங்க, 12 ராசி மட்டும் தெரியும், இந்த பேசிக் அறிவு மட்டும் தான் எனக்கு இருக்கு, இதை கத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்கறவங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா நம்ம அடிப்படை ஜோதிடமும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சூப்பர் சூப்பர். கிட்டத்தட்ட 3 பேட்ச் முடிச்சிட்டோம். 4வது பேட்ச் நம்ம எடுக்க இருக்கிறோம். அதுவும் இனி ஒரு மாசத்துல அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அடிப்படை ஜோதிட வகுப்பும் அதுவும் கத்துக்கிட்டு நிறைய பேர் இன்னைக்கு ஜோதிடம் கத்துக்கணுங்கிற ஆர்வம் வந்திருக்கு. ஆமா, நிறைய பேர் அதுவும் ஐடியில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி கத்துக்கிறாங்க. அவங்களுக்கும் பிரமாதம். இப்பதான் ஒரு பேட்ச் போன வாரம் தான் முடிஞ்சது, ஞாயிற்றுக்கிழமை. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நபர்கள் படிச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு திருப்தி, அவ்வளவு அற்புதமா நடத்தி கொடுத்தோம். அது கடைசியா போகும்போது ஒரு ஜாதகத்தை கொடுத்த பலன் பக்காவா சொன்னாங்க எல்லாரும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. ஒன்றும் தெரியாம வந்தாங்க, இங்கிருந்து போகும்போது அடிப்படையை கத்துக்கிட்டாங்க, பலன் சொல்றாங்க, பரிகாரம் சொல்றாங்க, இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எடுக்கிறது எல்லாமே சர்க்யூட் தானே? ஆமாங்க. அங்க தொட்ட இங்க அப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி அது என்னன்னா எளிமையா நீங்க சொல்லிடுறீங்க. ஆமா, மக்கள்கிட்ட அப்படியே சொல்றேன். நிறைய பேர் ஜோதிடர் சில விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க, ஆனா ஓப்பனா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப ரொம்ப போட்டுருக்கீங்க. நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. வாழ்க வளர்க. வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்று நாம் பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு, 6ஆம் பாவகத்தில் பாவ கிரகம் இருந்தால் எதிரியை வெல்லலாமா? நிறைய பேர் கேட்குற கேள்வி, இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்து, சுகம் ஒரு பக்கம் இருந்தால் கூட எனக்கு சத்துருக்கள் என்று சொல்லக்கூடிய எதிரிகளின் தொந்தரவு எப்பொழுது குறையும்? எனக்கு 6ல் ஒரு கிரகம் இருக்குது சார், அது எதிரி இல்லைன்னு சொல்கிறாங்க, கரெக்டா?
உதகையிலிருந்து ஒரு நல்ல நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார், எனக்கு 6ல் சனி இருக்குது சார், இதனால எதிரிகள் விலகிடுவாங்களா, எதிரிகள் அதிகமாவாங்களான்னு கேட்டிருந்தார். இதுக்கான எல்லோருக்கும் தேவைப்படுற ஒரு கருத்தை எனக்கு தோணுச்சு, அதனால இந்த தலைப்புக்குள்ளே வந்திருக்கோம். அப்போ 6ல் ஒரு பாவ கிரகம் ராகு, கேது, சனி, சூரியன், செவ்வாய், தேய்பிறை சந்திரன், இந்த 6 பேர் இருந்தால் எதிரியை வெல்லக்கூடிய ஆற்றல், அல்லது எதிரி வந்தால் அவர்களே விலகிச் செல்லக்கூடிய, இல்லை அவர்களே வெளியேறக்கூடிய ஆற்றல் கிடைக்குமா அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட கேள்வி. அது ஒரு வகையில் உண்மையே. இப்போ 6ல் கோச்சாரத்தில் ராகு கேதுகள் யாருக்கெல்லாம் இப்போ வருதோ அவங்களுக்கெல்லாம் எதிரியை வெல்ற காலம்னு நான் பேசியிருப்பேன் என்னோட வீடியோவில். அப்போ விருச்சிகத்துக்கு 6ல் ராகு வராரு, ரிஷபத்துக்கு 6ல் கேது வராரு. இவங்கெல்லாம் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சமாளித்து வெல்லக்கூடிய ஆற்றலை இப்பொழுது கொடுத்துரும். அப்போ 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் வரும்போது அது உபஜயஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. ஜெயம் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம், ஜெயிக்கிறது, அதுதான் ஜெயம். அப்போ அந்த உபஜயஸ்தானத்திலே ஒரு பிளானட் பாவ கிரகங்கள் நின்று ஒரு தசை நடத்துது, இல்லை நிற்கிது, தசையை நடத்தலை அப்படின்னாலும் எதிரியை வெல்ல முடியுமானா, எதிரியை வெல்வதற்கு ஒரு ரூல் இருக்குது. அது எதிரி வெல்லணும், அவங்க எதிரியை வெளியேறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அப்படி என்னென்னா, அந்த 6ஆம் வீட்டில் நிற்கிற கிரகம் கண்டிப்பாக வக்ரம் ஆகக்கூடாது, அஸ்தங்கம் ஆகக்கூடாது, நீசம் ஆகக்கூடாது. ஆச்சுன்னா எதிரியை வெல்ற சக்தி 50% கம்மியாயிரும். 50% எதிரியை வென்றாலும் 50% எதிரி டிராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் இடம் தான் ஒரு ஜாதகத்தில் கடன், நோய், வழக்கு, சத்துருக்கள், எதிரிகள் என்று சொல்லக்கூடிய பாவகம் 6ஆம் இடம். அப்போ 6ஆம் இடத்துல இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் கடக லக்னக்காரன்னு வைங்க, அவருக்கு லக்னத்திலேயே குரு உச்சம், அவருக்கு பாருங்க 6ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியாக இருப்பார் குரு. 6 தான் எதிரின்னு சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு எப்படி எதிரி வருவாங்கன்னா, இந்த சமுதாயத்தில் அந்தஸ்தோட அங்கீகாரத்தோட ரொம்ப கடவுள் பக்தி மிகுந்த ஒருவர் எதிரியாக மாறிடுவார். அவர் சொல்லுவார், சார் அவர் ரொம்ப சாமி கும்பிடுவார், பயங்கரமாக எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுட்டு இருந்தார், ஆனால் என்ன பார்த்தா எதிர்க்கிறாருன்னு சொல்லுவார். இதுக்கு காரணம் என்னென்னா, அந்த கிரகம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த எதிரியை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடும். அப்போ எதிரிகள் அப்படிங்கிற பாவகத்தில் 6ஆம் பாவகத்தில் ஒரு பாவ கிரகம் இருப்பது என்பது, 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது சிறப்பு தான். அவரே உங்களுக்கு லக்னத்திற்கு சுபராகி 6ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பா இல்லைன்னா சிறப்பில்லை. அப்போ ரிஷப லக்னக்காரர் ஒருத்தருக்கு 6ல் சனி இருக்காரு, அவர் வக்ரமாக இருக்காருன்னா அவர் எதிரியை வெல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கு கிடைக்குமானா, அந்த சனி நல்ல பலத்தோடு இருக்கணும், வக்ரமாகக்கூடாது. அவர் அங்கே உச்சம் பெறாரு, அவர் தனது செவ்வாயோட ஸ்டாரில் டெபாசிட் ஆகக்கூடாது. அந்த இடம் கொடுத்தாருல சனிக்கு சுக்கிரன், அவர் போய் ராகு கேது கூட கூடக்கூடாது. கூடினார்னா எதிரிகள் பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் பலத்தை விட. ஆனால் உங்களுக்கு எதிரி வெல்ல பலம் இருக்குமானா இருக்கும், முழுசாக இல்லை, கம்மியாக மாறிடும்னு சொல்ல வரேன். அப்போ சத்ருக்களை சம்ஹாரம் பண்ணக்கூடிய இடமும் 6ஆம் பாவகம் தான். அப்போ யாரெல்லாம் சத்ருக்களை சம்ஹாரம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முருகர் திருச்செந்தூர், காளி, துர்கை, மகிஷாசுரவர்தினி, நரசிம்மர், இவங்கெல்லாம் அந்த சத்துருக்களை அழிச்சவங்க. அப்போ அந்த 6ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கும்போது நீங்கள் இந்த சத்ரு சம்ஹாரம் பண்ண தெய்வத்தை வழிபட்டுட்டே வந்தீங்கன்னா எதிரியோட தாக்கம் கம்மியாயிட்டே வர்றதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ரிலாக்ஸாக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 6ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருந்து அவரோட பகை நட்சத்திரத்தில் நிற்காம அவருக்கு வீடு கொடுத்தவர் எங்கேயாவது ஒரு பக்கம் வலுத்து இருந்துட்டாருன்னா எதிரியை ஜெயிப்பீங்க, எதிரி உங்களை விட்டு வெளியேறிடுவார், எதிரி நீங்கள் வெல்ல முடியும். இல்லைன்னா சார் உப்புக்கும் இல்லை மிளகாய்க்கும் இல்லை, இதுக்கு எதிர்ப்பு கிளம்பிருச்சுன்னு சொல்லுவீங்க. ஒன்றுமே இல்லைங்க, எதிர்ப்பு வந்துருச்சுன்னு சொல்லுவீங்க. அந்த எதிர்ப்பு வர்ற காலம் எப்போவா இருக்கும்னா, கோச்சார ராகுவோ கோச்சார சனியோ அந்த 6ஆம் பாவாதிபதி மீதோ அல்லது 6ஆம் இடத்துலையோ எப்போ ட்ராவல் பண்ணுறாங்களோ, எப்போ பார்க்குறாங்களோ அப்போ எதிர்ப்பு கூட ஆரம்பிக்கும். இதுதான் இங்கே இருக்கிற சூட்சமம். எதுக்கு வம்புன்னு நான் வெளியேறிட்டேன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க.
விட்டுட்டு வந்துட்டேன் சார்ன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. இது நீங்கள் பலமாக அவங்கள எதிர்த்து ஃபைட் பண்ணுற சக்தி, பாத்திரலாம் அப்படிங்கிற சக்தி வேணும்னா சத்ரு சம்ஹார மூர்த்திகளை நீங்கள் மானசீகமாக வழிபாடு பண்ணணும். அனுகிரகம் நீங்கள் போய் நின்னீங்கன்னா அனுகிரகம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு 6ல் செவ்வாய் இருந்தாருன்னா முருகப்பெருமான் திருச்செந்தூர், அதே போல் 6ல் ராகு இருந்ததுன்னா சரபேஸ்வரர் நரசிம்மர், அதே போல் 6ல் கேது இருந்ததுன்னா பிருத்திங்கரா வாராகி, இப்படி கும்பிடலாம். அதே போல் 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாருன்னா சரபேஸ்வர். இந்த மாதிரி வழிபாடுகள் சம்ஹாரம் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்து நீங்கள் போய் நிற்கணும். நின்னீங்கன்னா அனுகிரகம் உடனே கிடைக்கும். 6ஆம் இடம் எதிரியை வெல்லும் பாவம். அங்கே பாவகிரகம் இருந்தால் அது எதிரி வெல்லும் பாவம்னே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 6ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கும்போது அவரோட பொசிஷன் பாருங்கள். அவர் எந்த மாதிரியான ஸ்டாரில் டெபாசிட் ஆகிருக்காரு, அவர் என்ன மாதிரி நிலைப்பாடில் இருக்கார், நீசமா அஸ்தங்கமா வக்ரமா, வேற அவரோட பகை நட்சத்திரத்தில் டெபாசிட்டா, அவருக்கு இடம் கொடுத்தவர் அவர் ராகுகேதோட எங்கேயாவது கனெக்ட் ஆகிருக்காங்களா, இதை பார்த்துட்டு நீங்கள் ரிசல்ட் சொல்லலாம். இது சொன்னீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க் கிடைக்கும். ஏன்னா இந்த எதிரியை வெல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் இப்போ ஒரு ட்ரெஸ் போட்டு போனால் எதிர்ப்பு கிளம்புது, ஒரு பைக் கார் வாங்கிட்டீங்கன்னா எதிரி ஆயிடுறாங்க. உறவுகள்லேருந்து எடுத்துங்க, உங்கள் குடும்பத்திலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது எதிர்ப்பு. அவர் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? அப்போ சத்ரு சம்ஹார மூர்த்திக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாள், 15 நாளைக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவையாவது சரணாகதி பண்ணிட்டு வாங்க. போய் நான் என்ன சொல்கிறேன்னா 12 ராசி 12 லக்னத்துக்குமே சொல்கிறது, ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எதிர்ப்புகள்லேருந்து வெளியேறி வரலாம், ஒரு பரவாயில்லாமல் வரலாம். எதிரியை நான் வெல்லுவேனா சார், எதிரி நான் வென்று வெளியே வருவேனா அப்படின்னா, உங்களுக்கு 6, 11 உங்கள் ஜாதகத்தில் கனெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக எதிரியை வென்றுவீங்க. கண்டிப்பாக எதிரியை வெல்லுவீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. 6, 11 கனெக்ட் ஆகலைன்னா சில இறை வழிபாடுகளால், சில சூட்சமங்களால் போராடி எதிரிகிட்டிருந்து தள்ளி நிற்கலாம். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் உங்கள் ஜாதகத்தில் எதிர்ப்புகள், எதிரிகளுக்கான பலம் பெற்ற கிரகம் இருந்தால் நீங்கள் அமைதியாக செயல்படுவது என்பது திண்ணம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு ட்ராவல் பண்ணுறது தலை சிறந்த முதல் பரிகாரம் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.